Hello friends, welcome to our channel. In the class exercise 4.4 part 13 question number 13 நம்ம discuss பண்ண போறோம். So use the induction to prove that 5 power n plus 1 plus 4 into 6 power n when divided by 20 leaves a remainder 9 for all natural numbers n. So என்ன கொடுத்திருக்காங்க, இந்த டேர்ம் வந்து எதால டிவைட் ஆகுது, 20 ஆல டிவைட் ஆகுது. அட் த சேம் டைம் அப்படி டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும், 9 இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, let p of n is equal to 5 power n plus 1 plus 4 into 6 power n minus 9 கொடுத்துறணும். ஏன்னா இந்த டேர்மில் இருந்து நம்ம minus 9 வந்து ரிமைண்டர் நான் லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து எதால டிவைட் ஆகிடுது அப்படின்றாங்க, 20 ஆல டிவைட் ஆகிடுது. அப்போ இஸ் டிவைசபிள் பை 20. ஆமாம் தானே? எஸ். இப்போ பாருங்கள், p of 1 is true நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ p of 1 கொடுங்க. இங்கே பாருங்கள், 1 கொடுத்தீங்கன்னா 1 plus 1, அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 6 power 1 வந்து 6 தான், மைனஸ் 9. இங்கே பாருங்கள், 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 4 into 6 24 மைனஸ் 9. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 49 மைனஸ் 9. அப்போ 40, which is divisible by 20. Therefore, p of 1 is true. Assume that p of k is true. அப்போ p of k is equal to 5 power k plus 1 plus 4 into 6 power k minus 9. ஸோ முன்னாடி எடுத்த மாதிரி ப்ரீவியஸ் சம்மில் நம்ம என்ன பண்ணோம், 5 power k plus 1 plus 4 into 6 power k minus 9 is whole divided by 3. சரி, 20 அங்கே 3ன்னு எடுத்தோம், இங்கே என்ன இருக்குது 20ன்னு எடுத்துக்கலாம், which is equal to lambda செய்யணும். அப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 20 lambda. இங்கேருந்து என்ன பண்ணலான்னா 5 power k plus 1 வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 20 lambda அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து மைனஸ் 4 into 6 power k மைனஸ் 9 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 9. ஸோ இதை வந்து நீங்கள் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே போயிடலாம். டு ப்ரூவ் தட் p of k plus 1. ஸோ k எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா k plus 1 ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 5 பவர் ஆல்ரெடி என்ன இருக்குது, k plus 1 இருக்குது. ஆல்ரெடி ஒன் மோர் டைம் நம்ம k plus 1 கொடுத்தோம்னா அது என்னோட 1 plus 1 வந்து 2. அப்போ 5 பவர் k plus 2 இன்ட்டு ப்ளஸ் 4 இன்ட்டு 6 பவர் k plus 1 மைனஸ் 9. இங்கே பாருங்கள், இந்த பவர் ரூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இந்த 5 பவர் k plus 1 இருக்கா. ஸோ இதை 5 பவர் k plus 1 இன்ட்டு 5 பவர் 1ன்னு எடுத்துக்கிறேன்னா, இப்போ பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் கிடச்சிரும். இது வந்து பவர் ரூல். ப்ளஸ் 4 இன்ட்டு இங்கே இருக்குது 6 பவர் k plus 1ன்னு இருக்குங்களா. இது எப்படி பிரிச்சுக்கிறோம் பாருங்கள், 6 பவர் 1 இன்ட்டு 6 பவர் kன்னு எடுத்துக்கிறேன்னா மைனஸ் 9. ஓகே, இப்போ இந்த 5 எப்படி வச்சுக்கிறேன், இந்த 5 பவர் k plus 1க்கு நம்மக்கிட்ட வேல்யூ இருக்குது இந்த பாக்ஸ், அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ 5 இன்ட்டு 20 lambda minus 4 into 6 power k plus 9. ஓகே, இங்கே இருக்கிற ப்ளஸ் இருக்குது. அப்போ 6 4s are 24 into 6 power k, இங்கே இருக்கிற இந்த மைனஸ் 9. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும் நமக்கு, 100 lambda, இங்கே மைனஸ் 20 into 6 power k, 5 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40 ப்ளஸ் 45. இங்கே இருக்கிற ப்ளஸ் 24 இன்ட்டு 6 பவர் k மைனஸ் 9. இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஆட் பண்ணிடலாமா, ஏன்னா இங்கேயும் 6 பவர் k இருக்குது, இங்கேயும் 6 பவர் k இருக்குது. அப்போ இந்த 100 lambda அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் 4 இன்ட்டு 6 பவர் k ப்ளஸ் இங்கே பாருங்கள் 45 ப்ளஸில் இருக்குது, 9 வந்து மைனஸில் இருக்குது. அப்போ இதை செப்பரேட் பண்ணிட்டோம்னா 36. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 4 வந்து காமனாக எடுத்துடுறாங்க. அப்போ 4 இன்ட்டு 9 ப்ளஸ் 6 பவர் k. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் சைடில் நான் ஏன்னா இதை டேரெக்டாக நம்ம செக் பண்ண முடியாது, இங்கே லேம்டா இருக்குது, இங்கே k இருக்குது. அதனால் இந்த டேர்ம் நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ k is equal to 1 கொடுங்க. அப்போ என்ன இருக்கும், 4 இன்ட்டு 9 ப்ளஸ் 6 ஆட் பண்ணால் 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60. அப்போ இந்த 60 அப்படின்றது எதால் டிவைட் ஆகும், which is divisible by 20. நெக்ஸ்ட்டு 2 கொடுத்து பாருங்கள், 4 into 9 plus 6 ஸ்கொயர், அப்போ 36 ஆட் பண்ணிங்கன்னா 45.
அப்போ 4ம் 45 மல்டிப்ளை பண்ணோம்னா 180. 180 இஸ் ஆல்சோ டிவைசபிள் பை 20. தேர்ஃபோர் இந்த 100 லாம்டா எதால் டிவைட் ஆகிடும்? 20ஆல் டிவைட் ஆகிடும். அப்போ இந்த டேர்மும் 20ஆல் டிவைட் ஆகுது. இது ரெண்டும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகிடும்? 20ஆல் டிவைட் ஆகிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். விச் இஸ் டிவைசபிள் பை 20. தேர்ஃபோர் P of k plus 1 is true whenever P of k is true. ஓகே, ஸோ இந்த இடம் உங்களுக்கு புரிதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே நான் வந்து செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன். இந்த கேஸ் ஒரு டைம் நான் 20ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்கேன்னா 1 2 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அப்போ 1 2 அந்த மாதிரி எனி அதர் நம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.